இதே தான் வந்து நீங்கள் வந்து எம்ஜிஆர் அவர்களும் சொன்னீங்க, நடிகர் வந்தார் கூட்டம் வந்துச்சுன்னு சொன்னீங்க. என்டிஆருக்கு சொன்னாங்க, நடிகர் வராங்க கூட்டம் வந்துச்சுன்னு சொன்னாங்க. இந்த கூட்டம் எதுக்காக வந்துச்சு, அவரை எதுக்காக பார்க்க வந்தாங்கிறது எலெக்ஷன் ரிசல்ட் அன்னைக்கு உங்களுக்கு தெளிவாக தெரியும். திமுகவோட கொள்கைக்கும் தாவகவுடைய கொள்கைக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது. திமுகவை அழிப்பது எங்களுடைய நோக்கம் இல்லை, அதை நான் பதிவு பண்ணிக்கிறேன். ஆனால் இந்த பிஜேபி வந்து இருமாப்புடன் எலெக்ஷன் பண்ணி சொன்னாங்க பார்த்தீங்களா, 400 தொகுதியை ஜெயித்திடுவோம் அப்படின்னு சொன்னார் பாருங்க. அந்த கதை தான் திமுக ஆகப்போகுது. இப்ப 2000 இருந்த திருமாவளவன் திருப்பி பார்க்கணும். மக்களை எப்படி சந்திக்க போறாருன்னு பாருங்கன்னு தான் நான் சொல்ல வரேன். ஊட்டியில கொஸ்டின் கேட்கறாங்க முதலமைச்சரை பார்த்து, சார் இந்த கிளைமேட் எப்படி சார் இருக்கு? என்ன அழகான கொஸ்டின். ரைடு போயிட்டு இருக்கு, ஓஃபு பிரச்சனை இருக்கு, வடகாடுல மக்கள் மண்டை உடஞ்சி ஒவ்வொருத்தரும் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிட்டு இருக்கான். அங்கே எஸ்பி ஸ்டேட்மெண்ட் கொடுத்து ஹைகோர்ட்ல வந்து அங்கே ஹைகோர்ட் வந்து கண்டவுன் பண்ணிட்டு இருக்கு கவர்மெண்ட்ல ஒயிட் காலர்னு சொல்லிட்டு கலெக்டரை திட்டிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க மீடியா நண்பர்கள் என்னத்துமா சொல்றாங்க, சார் ஊட்டி கிளைமேட் எப்படி சார் இருக்கு? அப்புறம் இன்னும் நிறைய திட்டங்கள் கொண்டு வருவீங்களா சார்? என்ன திட்டம், ஏது திட்டம், அதெல்லாம் கிடையாது. நிறைய திட்டங்கள், அவரும் நிறைய திட்டங்கள் நாங்கள் கொண்டு வருவோம். அடுத்தது சார் நெக்ஸ்ட் விசிட் எப்படி சார் வருவீங்க ஊட்டிக்கு? உடனே அவரும் கூடி சீக்கிரத்தில் வருவேன். என்ன ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ் நீங்க நடத்துறீங்க? தமிழக அரசு இரட்டை வேடம் போடுகிறதா அப்படின்னு சொல்ல வரீங்களா? தீர்மானம் நிறைவேற்றிட்டாங்க, அது வந்து ஒரு பொருட்டே இல்லை அப்படின்னு சொல்றீங்க. அப்போ இந்த விவகாரத்துல இரட்டை வேடம் தான் போடுகிறாருன்னு சொல்றீங்களா? இல்ல, அதாவது இந்த சந்திப்பின் மூலம் வந்து ஒரு அரசியலையோ இல்ல வந்து ஒரு தாக்குதல் அரசியலையோ தொடர வந்து நாங்க விரும்பல. ஏன்னா சிறுபான்மை மக்களுடைய ஏழ்மை, அதாவது நம்ம சொன்ன மாதிரி இந்த நாட்டில் வந்து தலித் மக்கள், இஸ்லாமிய தோழர்கள், சிறுபான்மை மக்கள் மற்றும் பெண்களுக்கு வந்து சொத்துரிமை பெருசாக வந்து சொத்துக்களோ தொழில்களோ பொருளாதார முன்னேற்றமோ இல்லாத ஒரு சுச்சுவேஷனில் எப்பயுமே ஒரு ஏற்றத்தாழ்வு, ஜாதியின் அடிப்படையிலையும் மதத்தின் அடிப்படையிலையும் ஒரு ஏற்றத்தாழ்வான சமூகத்தை உருவாக்குனதுனால இந்த 3 பேருமே எப்பயுமே பொருளாதாரத்தில் வந்து நம்ம வந்து ரொம்ப பின்தங்கி இருப்பாங்க. அப்போ இந்த இஸ்லாமிய மக்களுக்கான சொத்துக்கள் எங்கே இருக்குன்னு அப்படின்னா வக்ஃபு மூலியமாக இருக்கக்கூடிய மசூதிகள், அது தொடர்ந்து இருக்கக்கூடிய லேண்ட் பேங்க்னு சொல்லக்கூடிய நிலம். ஒரு முஸ்லீமுக்கு தனிப்பட்ட முறையில் 10 ஏக்கரோ 100 ஏக்கரோ 200 ஏக்கரோ எங்கேயுமே நீங்கள் பார்க்க முடியாது. ஒரு முஸ்லீம் வந்து ஒரு 1000 ஏக்கர் வச்சு வந்து விவசாயம் பண்ணுறாங்க, இல்லை ஒரு பெரிய தொழிலதிர்ப்பா இருக்கிறாங்க அப்படின்னு கிடையாது. இத்தனை காலம் வரைக்கும் முஸ்லீம்களுக்கு பாதுகாப்பு கொடுப்போம் என்கின்ற அடைமொழியை தூக்கி எறிந்துவிட்டு முஸ்லீம்கள், இஸ்லாமியர்கள், சிறுபான்மை மக்களும் பொருளாதார ரீதியாக முன்னேறத்துக்கான ஸ்கீம்ஸை திட்டங்களை கொண்டு வரணும். அதுக்காக பட்ஜெட்டில் என்னென்னலாம் திட்டங்கள் வந்து வரைமுறை கொண்டு வரோம். நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா ஒரு சிந்திக்கக்கூடியவர்கள் வந்து மிகப்பெரிய பெரிய தொழிலதிபர்களாக இருப்பாங்க. ஆனால் இங்கே வந்து சிந்திக்கிறவர்கள் யாருன்னு முதல்ல பார்க்கக்கூடிய ஒரு சமூகம் தான் இன்றைக்கும் இருந்துக்கிட்டே இருக்கு. ஸோ அதனால இதில் வந்து ஒரு அரசையோ ஒரு கட்சியோ தாக்கக்கூடிய ஒரு இடத்துல வந்து தமிழக வெற்றி கழகம் கிடையாது. எங்களுடைய குறிக்கோள் தமிழக வெற்றி கழகம், எங்களுடைய தலைவர் உண்மையாக இந்த இஸ்லாமிய மக்களுடைய வகுப்புகளுடைய சொத்துக்களை பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு வந்து நம்ம வந்து வழக்கு தொடர்ந்தோம். கேரள அரசு நேற்று வழக்கு தொடர்ந்திருக்கு. அதை முன்மாதிரியாக கொண்டு எல்லா கட்சிகளும் இணைந்து நம்ம வந்து இதுக்கு வந்து குரல் கொடுக்கணும். இது வந்து ரொம்ப பாசிட்டிவாக வந்து நம்ம வந்து இதை அணுகணுமே தவிர இதை வந்து ஒரு ஓட் பேங்காவோ இல்லை வந்து இஸ்லாமிய மக்களுக்கு வந்து ஓட்டு வந்து மாறணும் அப்படிங்கிற கான்செப்ட்லாம் வந்து எங்களுக்கு கிடையாது. ஸோ இதில் வந்து ஒரு உண்மை இருக்குது. கேரளா எப்படி பினராயி விஜயன் சார் முதலமைச்சர் முடிவு பண்ணாரோ அதே மாதிரி மாண்புமிகு முதலமைச்சர் கூடிய விரைவில் முடிவு பண்ணுவாருங்கிற நம்பிக்கை எங்களுக்கு. எங்களுடைய கோரிக்கையை ஒரு எதிர்கட்சியிலிருந்து நாங்கள் வந்து வெளிப்படுறாங்க. அதாவது ஒரு தனி மனிதன் இந்த கேஸ் வந்து ஒரு அரசியல் அமைப்பு சம்பந்தப்பட்டது, ஒரு கான்ஸ்டிடியூஷனுடைய அமெண்ட்மெண்ட் இது. அப்போ ஒரு தனி மனிதன் வந்து இந்த வழக்கில் இணைத்துக் கொள்வதற்கும் ஒரு கட்சிகள் இணைத்துக் கொள்வதற்கும் சில பேர் எம்பியா வந்து இணைச்சிருக்காங்க. இதோட ஒரு அரசு வந்து தன்னை இணைத்து எங்ககிட்ட இவ்வளவு வகுப்பு சொத்துக்கள் இருக்கு, இந்த சட்டம் வந்தால் என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்னு வந்து ஒரு மாநில அரசு எடுத்துரைக்கும் பொழுது உச்சநீதிமன்றம் வந்து ரொம்ப செவிமடுத்து காமிக்கும். இப்போ ஒரு கட்சின்னா அரசியல் இருக்குமா அப்படின்னு ஒரு தாட் வந்து ஜுடிஷியல் சிஸ்டத்தில் இருக்கும். ஆனால் நம்ம வந்து ஒரு அரசா பதிவு பண்ணும் பொழுது 8 கோடி மக்களுடைய பிரதிநிதியா ஒரு அரசு இருக்கும் பொழுது அரசு வந்து இந்த சட்டத்திற்கு எதிராக தன்னை இணைத்துக் கொள்ளும் பொழுது, அதான் சொன்னேன், கேரளா ஒரு முன்னுதாரணமா இன்னைக்கு வந்து விளங்குது. அதை இணைத்துக் கொள்ளும் பொழுது ஒரு பாசிட்டிவான ஒரு ரிப்போர்ட் வருங்கிறது. ஏன்னா முதல் நாள் எதிர்பார்க்கல யாருமே வந்து அந்த 2 செக்ஷன்ஸை வந்து நிப்பாட்டுவாங்கன்னு யாருமே எதிர்பார்க்கல. அந்த 2 செக்ஷன் தான் அடிப்படை. அந்த அடிப்படையை வச்சு தான் வந்து
இந்த சட்டமே வந்து இருக்குது. அந்த 2 செக்ஷனை நிப்பாட்டி வச்சிருக்கிறாங்க. அதோடு சேர்ந்து வந்து இந்த முஸ்லீம்ஸாக இருக்கணும்னா ப்ராக்டிஸ் வந்து பண்ணணும் அப்படிங்கிற சிஸ்டத்தை வந்து உடைக்கணுங்கிறதுக்காக இதெல்லாம் சேர்ந்து தமிழக அரசு வந்து ஒரு கேஸ் ஃபைல் பண்ணி நிறைய பேர் இருக்காங்க. அண்ணன் வில்சன் அண்ணன் இருக்கிறாங்க, இளங்கோ அண்ணன் இருக்கிறாங்க. ஸோ இமீடியட்டாக வந்து முதலமைச்சர் வந்து கன்சல்ட் பண்ணி இது வந்து இது வந்து அரசியலுக்கு அப்பாற்பட்டு, தேர்தலுக்கு அப்பாற்பட்டு, அதனால தான் சொன்னேன் அண்ணன் திருமாவளவன், கம்யூனிஸ்டோடைய தலைவர்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த வழக்கை தமிழகத்திலிருந்து நம்ம வந்து தமிழக அரசு வந்து இந்த கேஸை இணைத்துக் கொள்ளும் பொழுது இன்னும் ஒரு ஸ்ட்ராங்கான ஆர்குமெண்ட்டை கொடுக்க முடியுங்கிற நம்பிக்கை இருக்குது. ஏன்னா இது வந்து அரசியலமைப்போடைய சட்டம்ங்கிறது இருக்கிறதுனால நிறைய பேரால் போய் ஆர்குமெண்ட் பண்ண முடியாது. ஒரு 5-6 சீனியர்ஸ் தான் வந்து இன்னைக்கு பண்ண முடியும். பார்த்தீங்கன்னா கபில் சிபல் அவர்கள் பண்ணுறாங்க, சிங்வி அவர்கள் பண்ணுறாங்க இன்னைக்கு. அந்த மாதிரி வந்து குறிப்பிட்ட சில பேர் தான் வந்து பண்ண முடியும். கோர்ட்டே நிரம்பி இருக்கு. நான் போய் பர்சனலாக பார்த்தேன், கோர்ட்டே நிரம்பி இருக்கு. ஸோ இப்போ நம்ம வந்து தமிழக அரசு பண்ணும்பொழுது கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். கேரளா அரசு வந்து வாய்ப்பு கிடைக்கும். இப்போ கூட முதலமைச்சர் வந்து இன்னைக்கு வந்து 8 மாநிலங்களுக்கு வந்து உச்சநீதிமன்றத்தில் மாநில சுயாட்சிக்காக வந்து ஒரு லெட்டர் எழுதியிருக்காரு. இதே மாதிரி ஒரு லெட்டரை எழுதியிருக்கலாம். ஆனால் மாண்புமிகு முதலமைச்சர் வந்து ஏன் அந்த மாதிரி லெட்டர் வந்து வகுப்பு சட்டத்துக்கு எதிராக வந்து எழுதலைங்கிறது எங்களுக்கு தெரியல. இல்லை, அதாவது ஏன் எழுதலைங்கிறது நீங்கள் அவர்கிட்ட உட்காந்து ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் வச்சு நீங்கள் கேட்கணும். ஸோ அது திமுகவில் இருக்கக்கூடிய தலைவர்கள் வந்து சொல்லலாம். ஒருவேளை அது இன்னைக்கு வந்து காலம் தாழ்ந்திருந்தாலும் காலம் இன்னும் இருக்குது நமக்கு. ஆக்சுவலாக இமீடியட்டாக எப்படி நேற்று கேரளா கவர்மெண்ட் வந்து நேற்று ஃபைல் பண்ணாங்களோ நாளைக்கே வந்து ஃபைல் பண்ண முடியும். அந்த அளவுக்கு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து டிஎம்கேல இருக்கிறாங்க, லீகல் விங்கில் நிறைய பேர் இருக்காங்க. இது நம்மளுடைய கோரிக்கையாக மக்கள் சார்பு நாங்கள் வைக்கிறோம். இல்லை, நான் ஆரம்பத்தில் சொன்னேன், வெற்றி பெறவில்லை. இது வந்து ஒரு இடைக்காலமாக வந்து ஒரு சட்டத்தை வந்து நிறுத்தியிருக்காங்க. அதில் வந்து 2-3 பேர் ஆர்குமெண்ட் பண்ணதில் அபிஷேக் மணியோடைய சிங்வியோடைய ஆர்குமெண்ட் வந்து மிகப்பெரிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அது இதை வந்து வெற்றியாகவோ இல்லை வந்து இதை நாங்கள் கிளைம் பண்ணுறதோ கிடையாது. ஏன்னா இந்த போராட்டம் வந்து எப்படி வேளாண் சட்டம் வந்து ஒரு பல வருஷங்கள் கழித்து அந்த போராட்டம் மூலிமா வந்து நிப்பாட்டினாங்களோ, எப்போ நிப்பாட்டுறாங்களோ அது இஸ்லாமிய மக்களுடைய வெற்றியாக நம்ம பார்க்குறோம். இது தமிழக வெற்றி கழகத்தினுடைய வெற்றியாகவோ இல்லை எங்களோட வெற்றியாகவோ இல்லை திமுக என்ன செஞ்சாங்கிற ஒரு கிளைமுக்கு வந்து தமிழக வெற்றி கழகம் கட்சி வந்து அந்த கிளைமுக்கே வரல. ஸோ அதனால தயவு செய்து இந்த போராட்டத்தில் எல்லோரும் பங்கு பெறணும், ரொம்ப உறுதியோட பங்கு பெறணுங்கிறது எங்களோட கோரிக்கை. இல்லை, அதுதான் நான் சொல்கிறேன். இப்போ எப்படி வந்து முதலமைச்சர் வந்து 8 மாநிலங்களுக்கு வந்து நேற்று வந்து மாநில சுயாட்சிக்காக வந்து ஒரு கடிதத்தை எழுதினாரோ, தமிழகத்திலேருந்து அதை நம்ம ஆரம்பிக்கலாமே. தமிழகத்திலேருந்து ஆரம்பித்து இங்கிருந்து ஒரு ஒரு லெட்டர் ஆரம்பித்து தமிழக அரசு வந்து கேஸை ஃபைல் பண்ணி திமுக வந்து அதை ஃபைல் பண்ணணும்னு நம்ம நினைக்கிறோம். ஸோ இதில் அரசியலோ இதில் வந்து நான் திருப்பி சொல்கிறதா, இது அரசியலோ ஓட் பேங்கோ இருக்கிறதோட அரசியலுடைய அமைப்பிற்கு ஒரு பாதிப்பு வரும் பொழுதும் நம்முடைய இஸ்லாமிய தோழர்களுக்கு எதிர்காலத்தில் ஒரு பாதிப்பு வரும் பொழுதும் நம்ம எல்லோரும் இணைந்து இருக்கக்கூடிய சந்தர்ப்பம் இது. எப்படி சென்னை வெள்ளம் வரும்போது நம்ம எல்லோரும் இணைந்து நிற்கணுமோ அதே மாதிரி இந்த விஷயத்துல நம்ம எல்லாரும், அதாவது இங்க எப்படி இருக்குன்னா ஒரு இஸ்லாமியருக்கு பிரச்சனைனா இஸ்லாமிய அமைப்பு எஸ்டிபி தான் வரணும், ஜவஹர்லா தான் வரணும். அது மாதிரி ஒரு தலித் மக்களுக்கு பிரச்சனைனா அப்படின்னா நேற்று வடகாடில் பிரச்சனையாச்சு. ஆனால் வந்து திருமாவளவன் தான் மட்டும்தான் குரல் கொடுக்குறாரு, மித்தவங்க யாருமே குரல் கொடுக்கல. ஸோ அப்போ வந்து இது வந்து ஒரு தலித்னா ஒரு தலித் தலைவர் தான் பேசணும், ஒரு இஸ்லாமிய மக்கள்னா ஒரு இஸ்லாமிய தலைவர் தான் பேசணுங்கிற மனித நேயத்தின் அடிப்படையில் எந்த மனிதருக்கும் எந்த ஒரு ஜாதியின் பாலோ மதத்தின் பெயராலோ ஒரு வேறுபாடு வரும் பொழுது நாம் எல்லோரும் குரல் கொடுக்கணும் தான் தமிழக வெற்றி கழகத்தினுடைய முக்கியமான செய்தி. அதாவது எங்க தலைவர் ஒண்ணே தான் எப்பயுமே சொல்லுவாரு, நம்ம ஆர்ப்பாட்டம் பண்றோம், 6 மணிக்கு வீட்டுக்கு கிளம்பிடுறோம். நம்ம வந்து மீடியா முன்னாடி வந்து நம்மளுடைய ஃபோக்கஸ் இருந்துகிட்டே இருக்கிற மாதிரி நம்ம எப்பயுமே இருக்கிற மாதிரி ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஆனால் என்ன சொல்யூஷன், என்ன தீர்வு என்னன்றது தான் இமிடியேட்டாக உச்சநீதிமன்றத்தில் நாங்கள் வந்து கேஸை ஃபைல் பண்ணோம். கண்டிப்பாக அதை வரவேற்கிறோம். எல்லா பாராளுமன்ற உறுப்பினர்களும் எதிர்ப்பை தெரிவித்தாங்க. சட்டத்துக்கு முன்னாடி விடிய காலையில் 4 மணி வரைக்கும் ஆர்குமெண்ட் நடக்கும் போது அண்ணன் சிவா அண்ணன் வந்து பேசிட்டு இருந்தாரு. இதெல்லாம் வந்து நாங்கள் வந்து திமுகவுடைய எதிர்க்கணும், இல்லை திமுகவுக்கு வந்து நாங்கள் வந்து இந்த விஷயத்தில் வந்து கடுமையாக வந்து பதில் சொல்கிறதோட எல்லாரும் சேர்ந்து இதுக்கான சொல்யூஷன் என்னன்னா இந்த சட்டம் நிறுத்தி வைக்கப்படணும்னா உச்சநீதிமன்றம் தான் இன்னைக்கு இருக்கிற நமக்கு முன்னாடி இருக்கிற ஒரே வழி. அதன் அடிப்படையில் தமிழக அரசு இந்த கேஸ் ஃபைல் பண்ணும். வடகாடு விஷயத்துல நீங்க திரும்ப அவர்களை சொன்னீங்க, அவர் மட்டும் தான் குரல் கொடுத்திருக்காரு அப்படின்னு.
ஆனா தமிழக வெற்றி கழகத்துல இருந்து யாருமே பேசலையே வடகாடு பத்தி. ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு கள ஆய்வு பண்ணல, ஒரு அறிக்கை கூட வரலையே. அதாவது கள ஆய்வு பண்ணலன்னு கள ஆய்வு பண்ணி எங்கிட்ட ரிப்போர்ட் வந்திருக்கு. எங்களுடைய அதான் சொன்னல, இதை வந்து ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணி 6 மணிக்கு நின்று முடிச்சுட்டு போறது தமிழக வெற்றி கழகம் கிடையாது. இதுக்கு நிரந்தர ஒரு தீர்வு கொடுக்கணும். அதாவது வடகாடு, அதாவது மதுரை ஹைகோர்ட், மதுரையோடைய உயர்நீதிமன்றம் தெளிவாக சொல்லியிருக்கு, ஒயிட் காலர் ஜாப் பண்ணி இந்த அரசுடைய அதிகாரிகள் இந்த மாதிரி சாதி ரீதியான பிரச்சனைகள் வரும்பொழுது சரியாக அந்த இடத்திற்கு அதிகாரிகள் சென்று பிரச்சனையை தீர்ப்பதற்கு இந்த அதிகாரிகள் வந்து தயாரா இல்லை அப்படின்னு உயர்நீதிமன்றம் வந்து பதிவு பண்ணியிருக்கு. இதுக்கு மேல வந்து இந்த அரசு வந்து எந்த அளவுக்கு செயல்படாம இருக்குங்கிறது சொல்லவே முடியாது. எல்லா விஷயத்திலையும் பாத்தீங்கன்னா, நீங்க பொதுவா பொள்ளாச்சி விஷயம் பாலியல் வன்கொடுமையில வந்து தீர்ப்பு கிடைச்ச பிறகு இது நாங்க தான் செஞ்சோம் அப்படின்னு வந்து ஒரு விளம்பர மாடல் அரசா அதுல வந்து ஸ்டிக்கர் ஒட்டிக்கிறாங்க. கேஸ் அனுப்பிச்சது தமிழக அரசு என்கொயரி பண்ண முடியல. அன்னைக்கு இருந்த எதிர்கட்சியா இருந்த திமுக போராடினாங்க, எல்லா கட்சிகளும் போராடினாங்க. அதன் அடிப்படையில் அன்னைக்கு தமிழக அரசு வந்து சிபிஐ என்கொயரிக்கு பண்ணாங்க. அதை உண்மையிலே பாராட்டணும். ஆனா சிபிஐ என்கொயரி பண்ணி சிபிஐ வந்து வழக்கை தாக்கல் பண்ணி சிபிஐயோடைய வழக்கறிஞர்களை ஆர்குமெண்ட் பண்ணி அதை வந்து வெளிக்கொண்டு இருக்க முடியும் பொழுது தமிழக காவல்துறையோடைய பங்கு இதில் என்ன இருக்கு? இல்லை எப்படி தமிழக அரசு இதை கிளைம் பண்ண முடியும்? சிபிஐயே கிளைம் பண்ணாமல் இருக்கு. ஸோ இது வந்து ஒரு விளம்பர மாடல் அரசா பெண்கள் பாதுகாப்புக்கு என்றைக்குமே திமுகனாலே பெண்கள் பாதுகாப்பு ஒரு அச்சமான சூழ்நிலை தான் உருவாகும். அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு பாலியல் ரீதியான ஒரு பிரச்சனை வரும்பொழுது உயர் நீதிமன்றம் என்ன மாதிரியான அணுகுமுறையை அன்னைக்கு காமிச்சாங்க? காவல்துறையுடைய தவறுகளை சுட்டி காமிச்சாங்க. கடைசியில் உயர் நீதிமன்றமே இதை என்கொயரி பண்றதுக்கு 3 ஆபீசர் அப்பாயின்மெண்ட் பண்ணாங்க. அப்ப இந்த அரசு வந்து உயர் நீதிமன்றம் தான் வந்து தமிழ்நாடை வந்து ரூல் பண்ணிட்டு இருக்கு எல்லா இடத்துலையுமே. வடகாடு பிரச்சனையாகட்டும், உயர் நீதிமன்றம் வந்து டைரக்ஷன் கொடுக்குறாங்க. அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனையா இருக்கட்டும், அது வரைக்கும் யாரும் வரல. துணை முதலமைச்சர் அவர்கள் அந்த அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனை போது 15 நாள் எங்க போனார்னே தெரியல. எப்படி வந்து அன்றைக்கு இருந்த அமைச்சர்கள் மேல வந்து குற்றச்சாட்டு இருந்ததோ அதே மாதிரி அண்ணா யூனிவர்சிட்டியில இன்றைக்கு இருக்கக்கூடிய அமைச்சர்கள் மேல பல்வேறு குற்றச்சாட்டுகளும் புகைப்படங்களும் போது அந்த அமைச்சர்கள் வெளியே வந்து பதில் கூட சொல்லல. ஒரு 10-15 நாள் மா சுப்பிரமணியன் அண்ணன் வந்து காண போயிட்டார். ஸோ இந்த வெளிப்படைத்தன்மை வந்து திமுக அரசு கிட்ட கிடையாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் பிரச்சனைகளை மறைக்கணும். எப்பெல்லாம் பிரச்சனை வருதோ இருமொழி கொள்கை எடுப்பாங்க. எப்பெல்லாம் பிரச்சனை வருதோ டீலிமிடேஷன் பிரச்சனை எடுத்துக்குவாங்க. ஊழல் குற்றச்சாட்டுகள் வரும்பொழுது பிரச்சனையை டைவெர்ட் பண்றதுக்காக நாங்கள் மட்டும்தான் பிஜேபி தாக்குகிறோம் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்துருவாங்க. ஸோ இங்க இருக்க மாநில பிரச்சனைகளை வந்து மறைக்கிறதுக்காக இவர்கள் பழைய பிரச்சனைகள் அப்படியே கையில் எடுத்து டைவெர்ட் பண்ணிட்டே இருக்காங்க. இப்போ கூட வடக்காடுல நேற்று அண்ணன் திருமாவளவன் பேசும்பொழுது அவர்கிட்ட ஒரே ஒரு கோரிக்கை தான். மாசம் 2-3 பிரச்சனை வருது, போராட்டம் பண்றாரு. போராட்டம் பண்ணி முடிச்ச உடனே காவல்துறையை வந்து அட்டாக் பண்ணுவாரு. ஆனா அந்த காவல்துறையை வந்து யார் ஹேண்டில் பண்றா? யார் காவல்துறைக்கான அமைச்சர்? அந்த அமைச்சரை போய் ஏன் முறையிட மாட்டேங்கிறீங்க? 3 நாள் போராட்டம் முடிச்ச உடனே திமுக அரசு சமூக நீதிக்கான அரசு அப்படின்னு டக்குன்னு மாத்தி பேசுறாரு. ஸோ இன்னைக்கு தலித் மக்கள் வந்து கடுமையான அதிருப்தியில, அதுதான் அன்னைக்கே நான் குரல் கொடுத்தோம். வேங்க வயல் பிரச்சனையில உண்மையான நேற்று கூட வந்து பேசும்போது வந்து சொன்னாரு, நான் வந்து வேங்க வயல் போலையா, தவறான தகவல் கொடுக்குறாங்கன்னு. நாங்க வந்து அண்ணன் திருமாவளவன் வந்து அட்டாக் பண்ணல. நாங்க வந்து தெளிவா இருக்கிறோம். அதாவது அந்த பிரச்சனை ஆனவொடனே நியூ இயர் அன்னைக்கு அவர் போனாரு, பார்த்தாரு. ஆனால் அதற்கப்புறம் பிரச்சனைகள் வந்து அதிகமாச்சு. முதலமைச்சர் பல முறை சந்திச்சாரு, மக்களுக்காக போய் நின்னாரு. அதுக்கப்புறம் அந்த ஊர் மக்கள் வரும்பொழுது அவரை பார்க்கும்பொழுது நானும் இருந்தேன். அந்த ஊர் மக்கள் நானையும் பார்த்தேன். என் ஆஃபீஸ் வந்திருந்தாங்க, என்னோட தான் வந்து லஞ்ச் சாப்பிட்டாங்க. அந்த ஊர் மக்கள் நடந்த ஆரம்பத்துலேருந்து அந்த பிரச்சனையை சொன்னாங்க. அந்த பிரச்சனைகள் அந்த முரளிராஜா கேள்விப்பட்டிருப்பீங்க, அவர் வந்து தனிப்பட்ட முறையில் என்கிட்ட பேசினாரு. அந்த பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கும்போது அண்ணன் திருமாவளவன் வந்து ஓகே, இந்த கவர்மெண்ட் வந்து நியாயமாக விசாரிச்சு ஒரு முடிவெடுக்கும்னு நம்பினாரு. ஆனால் யார் வந்து அந்த மலம் தண்ணீர் குடிச்சாங்களோ அதே மக்கள் வந்து கலந்துக்கிட்டேன்னு ஒரு போலீஸ் ரிப்போர்ட் கொடுக்கும் பொழுது அதுக்கப்புறம் அந்த வேங்க வயல்ல அறிவிக்கப்படாத ஒரு எமர்ஜென்சியை போட்டு, ஏன் விசிகாவுடைய தோழர்கள் துணை பொதுச் செயலாளர்கள் நிறைய பேர் போகும்போது கூட ஸ்டாப் பண்ணாங்க. நிறைய பேர் வந்து அதுக்கு எதிராக அந்த அறிக்கை கொடுத்தாங்க. அண்ணன் எனக்கு என்னுடைய தகவல் படி அண்ணன் திருமா அவர்கள் வந்து அங்க போகணும்னு முயற்சிக்கும் பொழுது
காவல்துறையில் இருக்கக்கூடிய உளவு பிரிவு அங்கே போகக்கூடாதுன்னு நிப்பாட்டிட்டாங்க. இதுதான் நான் கொஸ்டின் கேட்டேன். ஒரு தலித் மக்கள் தன்னுடைய கடினமான சூழ்நிலையில் அதில் ஜூனியர் விகடனில் வந்து ஒரு பேட்டி கொடுத்துருப்பாங்க. அந்த 3 பேரும் அப்ஸ்காண்டில் இருக்கும் பொழுது, அதாவது இந்த அந்த தண்ணி குடிக்கும் பொழுது ஏற்பட்ட அவமானத்தை விட நாங்கள் தான் இந்த தண்ணியில் வந்து மலத்தை கலந்தோன்னு சொன்னக்கூடிய இந்த போலீஸோட அறிக்கைக்கு நான் தற்கொலை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ரொம்ப ரொம்ப வலியோட சொல்லியிருந்தாங்க. அப்போ இந்த வலிகளுக்கு வந்து ஒரு ஆர்ப்பாட்டம் வந்து தீர்வாகாது. எங்களுக்கு தெரியும் அந்த அரசியல் எப்படி பண்ணணும், எப்படி பிரச்சாரத்தை உருவாக்கணும், எங்கள் தலைவருக்கு தெரியும், என் கட்சிக்கு தெரியும், எல்லா ரிப்போர்ட்ஸும் எடுத்து வச்சுட்டு இருக்கோம். அப்போ இந்த வேங்கவேல் பிரச்சனையை அப்படியே பேசி அப்படியே முடிச்சுட்டாங்க. நான் பேசி முடிக்கிறேன். ஸோ அப்படி இருக்கும் பொழுது அது அந்த சுச்சுவேஷன்லயே, அதாவது இதை வந்து தலித் ஒரு இன்னொரு ஜாதி அப்படின்னு பிரிக்கக்கூடிய உணர்வு இருக்கு பாத்தீங்களா, இதுதான் திமுகவுடைய அடிப்படை கட்டமைப்புடைய தலைவர்கள் அந்தந்த ஊர்ல உருவாக்குறது. 2 ஜாதிக்கான பிரச்சனைகளை வந்து ஜாதி பிரச்சனையா மாத்துறாங்க. இது வந்து ஒரு உளவியலா ஃபெயில் ஆகக்கூடிய ஒரு சைக்காலஜிக்கலா, அதாவது மனப்பிறழ்வுன்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கவங்க தான் இந்த மாதிரி வேலையை செய்யும் பொழுது அதை ஐடென்டிஃபை பண்ணி காவல்துறையினால கைது செய்ய முடியாத பொழுது, அப்போ பக்கத்தில் இருக்கக்கூடிய ஊர்கள் என்ன ஆகும், ஓகே அங்கே சரியாக நடவடிக்கை எடுக்கலை, நம்ம திருப்பியும் வந்து அவங்களை அட்டாக் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு சாதி ரீதியான ஒரு பிரச்சனைகள் தமிழ்நாட்டில் அதிகமாக, அதுவும் இந்த 3-4 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா அதுவும் தலித் மக்களை நோக்கிய மிகப்பெரிய அட்டாக்ஸ் நடந்துக்கிட்டே இருக்கு. இப்போ கூட வந்து எஸ்பி அவர்கள் சொல்றாரு இது வந்து ஜாதி கலவரம் இல்லைன்னு. ஆனால் தலித் மக்கள் இருக்க பகுதியில் தான் குடிசைகள் எரிக்கப்பட்டிருக்கு, கார் எரிக்கப்பட்டிருக்கு. ஏன்னா பொருளாதார ரீதியாக ஒரு விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய மக்கள் முன்னேறிட்டா ஏன் முன்னாடி நீ கார் ஓட்டுறியா அப்படிங்கிற ஒரு உணர்வோடு தான் இது வந்து நிகழ்த்தப்பட்டிருக்கே தவிர, பெரும்பாலும் எல்லா ஜாதியில் இருக்கக்கூடியும் கடுமையான ஏழ்மையான ஒரு காலகட்டத்தில் இருக்கும் பொழுது எல்லாரும் வந்து ஜாதி கலவரம் பண்ணுங்கிற 95-97% மக்களுக்கு வந்து அந்த எந்த ஜாதியிலுமே கிடையாது. அரசியலுடைய அடிப்படையை வச்சுக்கிட்டு சங்கங்களுங்கிற போர்வையில உருவாக்கும் பொழுது இந்த பிரச்சனைகள் கண்டினியூஸா இருக்குது. அதாவது 100 வருஷத்துக்கு முன்னாடி தந்தை பெரியார் அவர்கள் வைக்கத்துல வந்து தெருவுல போக முடியல, கோயிலுக்குள்ள போக முடியலன்னு சொல்லிட்டு தைரியமா கூட்டிட்டு போன கேரளா, அப்ப ஜாதியுடைய பிரச்சனைகள் எவ்வளவு அதிகமா இருந்திருக்கும் கேரளால. ஆனால் இன்னைக்கு கம்யூனிஸ்ட் தோழர்களோட வெற்றி என்ன? அதான் நான் திருப்பி கேட்பேன். அங்க ஜாதியோட அமைப்பின்பால் அரசியல் கிடையாது. தோழர்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு போயிட்டே இருக்காங்க அரசியல. ஆனால் நம்பூதிரிப்பாடு அரசு உருவாக்கும் பொழுது அப்பொழுதுதான் திமுக அண்ணா அவர்களும் அரசை உருவாக்குனாங்க. ஆனா இந்த ஜாதி பிரச்சனை உருவாகுது திமுகவுடைய ஆட்சி காலத்துலன்னு கேட்டா இது 2000 வருஷமா இருக்க பிரச்சனை, அது எப்படி நாங்க தீர்க்க முடியும்? அப்படி எப்படி கேரளால மாத்தினாங்க? தோழர்னு எப்படி அதை மாத்தினாங்க? ஜாதியின் அடிப்படையில் அங்கன்னு அரசியல் இருக்கா? எரிச்சிட்டு இருக்காங்களா? இவங்களுக்கு பதிலாக ஒரு ஊரை எரிச்சிட்டு இருக்காங்களா? கம்யூனிஸ்ட் தோழர்கள் எப்படி கேரளால மாத்தினாங்க? ஸோ இந்த ஜாதியின் அடிப்படையில் ஏற்படக்கூடிய அரசியலும் ஏற்ற தாழ்வுகளை உருவாக்கினாதான் நம்ம தேர்தலை ஜெயிக்கணுங்கிற அரசியலை தமிழக வெற்றிகளும் எதிர்காலத்தில் உடைக்கும். ஒரு நிமிஷம் இதுக்கான சொல்யூஷன் என்னன்னா, அண்ணன் கேட்டாரு, இப்ப என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டாரு. ஒரு நிமிஷம் நான் தான் கேட்கிறேன். அண்ணன் திருமாவளவன் வந்து என்ன பண்ண முடியும் நான் சொல்ல வரல, அவருடைய வேலையை செய்யறார். ஆனால் மீண்டும் மீண்டும் திமுக சமூக நீதிக்கான அரசு அப்படின்னு வந்து குரல் கொடுக்கறதை இன்றையில இருந்து நிப்பாட்டணும். இப்படி ஒரு எஸ்பி வந்து ஜாதி கலவரம் இல்லைன்னு சொல்லும் பொழுது அந்த எஸ்பியை நிர்வகிக்கக்கூடிய ஹோம் மினிஸ்டர், ஹோம் செக்ரட்டரியை பார்த்து கொஸ்டின் கேட்கணும். இது எஸ்பியோட முடிக்க கூடாது. அப்படி எஸ்பி தவறான ஒரு தகவல் சொல்லும் போது எஸ்பியை வந்து நீங்க வந்து ஒரு ஆளை நீங்க வந்து சஸ்பெண்ட் பண்ணாதான் அடுத்த ஒரு எஸ்பி வந்து நியூட்ரலா செயல்பட முடியும். நியூட்ரலா செயல்படக்கூடிய காவல்துறை இருக்கும் பொழுது ஜாதி கலவரங்கள் உருவாகுதுன்னா அதை நிறுவக்கூடிய பொலிட்டிக்கல் வில், அரசியலுடைய தத்துவத்தை தான் நம்ம கொஸ்டின் கேட்கிறோம். இது வந்து ஒரு இண்டிவிஜுவலா நம்ம பத்தி பேசல. அந்த அரசியல் தத்துவம் பிறழும் பொழுதுதான் இந்த பிரச்சனை வருது. அந்த அரசியல் நேர்மை பிறழும் போதுதான் இந்த பிரச்சனை வருது. ஒரு அரசு ஓபிசி அப்படிங்கிற ஒரு அரசியலை நோக்கிய இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணா நம்ம ஓட்டு விழுந்துரும், இந்த மாதிரி மக்கள் எப்பயும் தமிழக அரசியல் தேர்ந்தெடுக்க மாட்டாங்க. நீங்க 2006 கலைஞர் வந்து ஜாதி சங்க தலைவர்கள் வச்சுக்கிட்டு பெருசா ஒரு கூட்டணி உருவாக்குனாரு, ஜெயிக்கவே முடியல. அவ்வளவுதான், சிம்பிள் அரசியல். அதுக்கு நான் ஒரே ஒரு சொல்யூஷன் சொல்லிடுறேன். ஸோ இந்த ஜாதி ரீதியான கலவரங்களுக்கு முன்னாடி வந்து கியூ பிரான்ச் பார்த்துருப்பீங்க நீங்கள். கியூ பிரான்ச் வந்து பார்த்தீங்கன்னா விடுதலை புலிகள் நடமாட்டத்தையும் தமிழ் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் நடமாட்டங்களையும் உருவாக்குறதுக்காக வந்து அப்போ கிரியேட் பண்ணியிருந்தாங்க. இப்போ யாருமே அப்படி இல்லை. நம்மளுடைய விடுதலை புலிகள் தோழர்கள் வந்து பார்க்கணும் அப்படிலாம் வந்து அவசியம் கிடையாது.
ஜாதி ரீதியான அரசியலை உருவாக்கி கலவரத்தை உருவாக்கி அங்க செய்யக்கூடிய கலவரத்தை நிப்பாட்டணும்னா உளவுத்துறை இந்த ஜாதி ரீதியான எக்ஸ்ட்ரீமா இருக்க மக்களை வந்து உளவு பார்த்து பிரச்சனைகள் ஆரம்பிக்கும் பொழுதே, ஒரு கோயில பிரச்சனை வந்துச்சுன்னா அது கலவரம் இல்லாம ஆரம்பிக்கும் பொழுதே தடுத்து நிப்பாட்டுங்கிறது எங்களுடைய கோரிக்கை. இஸ்லாமிய நலனுக்காக நீங்க ஏன் முதலமைச்சரை நேரடியா சந்தித்து இந்த கோரிக்கையை முன்வைக்க கூடாது? அதான் சொல்ல, அனைத்து கட்சி கூட்டிட்டா நம்மளுடைய பதிவு எல்லாமே ஒன்னா பண்ணலாம். தனித்தனியா பாக்குறதோட இப்போ ஒரு ரீசெண்டா வந்து அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டினாங்க ஆக்சுவலா. அதே மாதிரி இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை, அரசியலமைப்புக்கான சேலஞ்சுக்கான பிரச்சனை. தமிழக வெற்றி கழகம் கிடையாது, எல்லா ரிஜிஸ்டர்ஸ் பார்ட்டியுமே கூப்பிட்டு நம்மளுடைய விளக்கத்தை சொல்றதுக்கு ரெடியா இருக்கும். அதுதான் வந்து ஒரு சொல்யூஷனா இருக்கும். சார், பாஜக கூட்டணி இல்லன்னு சொல்லியாச்சு, ஆனா அதிமுக பாஜக கூட்டணியில அங்க பெற மாட்டோம்னு சொல்லவே மாட்டீங்களே. அதே மாதிரி தமிழிசை சவுந்தரராஜன் வந்து இந்த நேரத்தை விஜய் சொன்னாரா? தாவேகா தலைவர் வந்து விஜய் தான், அவர் சொல்லவே இல்லை, அவர் சொல்றது மட்டும் தான் கரெக்ட், வித்தியாசம் கருத்துன்னு சொல்லிட்டு பிரஸ் மீட்ல சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு அது அதிமுக பாஜக கூட்டணியில இதுக்கு பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கா? இது என்ன இருக்கு, என்ன இருக்கா? அதாவது எங்களுடைய துணை பொதுச் செயலர் நிர்மல்குமார் அவர்கள் சொல்றதும் சரி, அவர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டும் சரி, இல்லை நான் பேசுறதும் சரி, ஒரு டீட்டெயில் டிஸ்கஷன்ஸும் ஆர்குமெண்ட்டும் தலைவரோட நடந்து எல்லாரும் ஒரு தலைவருடைய வழிகாட்டல என்ன முடிவு எடுக்கிறோமோ அதுதான் வந்து இங்கே பேச போகிறோம். அதனால வந்து நிர்மல்குமார் அவர்கள் சொன்னதை வந்து அப்படியே நான் வழிமொழிகிறேன். நீங்கள் சொல்கிற மாதிரி அதிமுக வந்து நீங்கள் வந்து பேச்சுவார்த்தை பண்ணுறீங்களா அப்படின்னா, தலைவர் வந்து மாநாட்டில் முதல் முறையாக அவருடைய ஸ்பீச்சை நீங்கள் நல்லா பாருங்கள். அரசியல் எதிரி திமுகவையும் கொள்கை எதிரி பிஜேபி கூடயும் நாங்கள் எப்பொழுதும் கூட்டணி இல்லை என்பதை எப்படி மாநாட்டில் வந்து உறக்க பதிவு பண்ணாரோ அதே பதிவோடு தான் அவருடைய மைண்ட் செட்டும் அவருடைய நிலைப்பாடும் இன்னைக்கும் இருந்துகிட்டு இருக்கு. ஸோ அதனால வந்து எல்லாரும் கேட்குறாங்க அதிமுகவை எதிர்க்கிறது இல்லை அப்படின்னு. ஒரு எதிர்கட்சியை போய் எதுக்கு எதிர்க்கணும், அதுதான் புரியல எனக்கு. இல்ல இன்னைக்கு ஒரு நிமிஷம், அதிமுக பிஜேபியோட சேர்ந்த உடனே அடுத்த நாளே ஸ்டேட்மெண்ட் வந்துருச்சு, அதிமுக பிஜேபியோட சேர்ந்தது தவறு அப்படின்னு ரொம்ப தெளிவா ரெண்டு பேஜ் ஸ்டேட்மெண்ட் வந்து உங்களுக்கு வந்துருச்சு. அதுக்கு மேல என்ன எங்களோட நிலைப்பாடை நாங்க சொல்லிட்டோம். அதுக்கு மேல வந்து என்ன பண்ணணும், அவங்க வந்து பவர்ல கிடையாது, மக்கள் ஆல்ரெடி அவங்களுக்கு வந்து ஒரு பனிஷ்மெண்ட்ஸ் கொடுத்து அவங்களுக்கு வந்து ஆல்ரெடி வந்து பல தேர்தல்களில் தோல்வியிட்டிருக்காங்க. ரீசெண்டாக நடந்த 2024 தோல்வியிட்டிருக்காங்க. ஸோ எல்லா தேர்தலிலும் தோல்வியிட்டு ஒரு கட்சியை எதுக்கு நாங்கள் வந்து எதுக்காக என்ன ரீசன், அதுதான் சொல்றேன்ல, ஒரு ஆப்போசிஷன் பார்ட்டியை எதிர்க்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜி என்னவா இருக்க முடியும்? திமுக ஜெயிக்க வச்சிருக்காங்க நீங்க சொல்லிட்டீங்க, அப்ப நான் அந்த ஆட்சி கிளீனான ஆட்சி தானே? 2021 ஜெயிக்க வச்சாங்க. இந்த 4 வருஷம் என்ன நடந்துச்சு? அதுக்கு நான் சிறந்த உதாரணம் சொல்லிடுறேன். இந்த 4 வருஷமா தலித் மக்கள் இந்த 50 வருஷத்துல பாதிக்கப்படுறதால அதிகமா பாதிக்கப்பட்டிருக்காங்க. போன வாரம் நடந்த வடகாடு பிரச்சனையா இருக்கட்டும், வேங்கவேல் பிரச்சனையா இருக்கட்டும், அது தொட்டு பல்வேறு இடத்துல கோயிலுக்குள்ள போக முடியாத பிரச்சனையிடும். வைக்கத்துக்கு போய் தொடங்கி வைக்கிறார் மாண்புமிகு முதலமைச்சர். ஆனா இங்க இருக்க கோயில் எல்லாம் போய் உள்ள போனால பூட்டி வைக்கிறாங்க. அந்த ரிப்போர்ட்ஸ் போதா இல்லையான்னு தெரியல. பிபிசியோடைய அறிக்கையை வந்து வெளியிட்டு இருந்தாங்க. எத்தனை கோயில்ல தமிழக அரசு ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் மூலியமா கோயிலை பூட்டி வைக்கிறாங்க. அதாவது ஒண்ணு புரியல, எல்லாரும் சமம்னு சொல்லும் பொழுது ஒரு கோயிலுக்குள்ள வந்து ஒரு 50-100 பேர் போகக்கூடாதுன்னு சொல்லும் போது காவல்துறை அவங்க மேல நடவடிக்கை எடுக்கிறதுக்கு ஏன் தயங்குது? அப்பதான் இங்க சாதியின் அடிப்படையில் செயல்படக்கூடிய அரசியலா இது இருக்கு. ஸோ ஆனால் மக்கள் வந்து சாதியின் அடிப்படையில் ஒரு தலைவனை தேர்ந்தெடுப்பது கிடையாது. அது 2026 மாறும். அதே போல விவசாயிகளுடைய பிரச்சனை இன்னைக்கும் திருவண்ணாமலையில சிப்காட்ல போராடிட்டு இருக்காங்க. 500 நாட்கள் மேல திரு அருள் அவர்களை அரெஸ்ட் பண்ணாங்க, குண்டாஸ் போட்டாங்க. இது மாதிரி பல்வேறு பிரச்சனைகள். டாஸ்மார்க் 50,000 கோடி ரூபாய் சேல்ஸ் போயாச்சு. டாஸ்மார்க்ல 50,000 கோடி ரூபாய் சேல்ஸ் ஆகி மக்கள் வந்து பாதிப்பாயிருக்கும் பொழுது, ஆனா அதுல ஒரு பெரிய ஊழல் நடந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு வந்து ரைட் ஆகி இன்னைக்கு அதோட நிர்வாக இயக்குனர் வந்து இன்னைக்கு வந்து அண்டர் தி என்கொயரியில இருக்காரு. ஸோ இது மாதிரி எல்லா துறையிலையும் ஊழலை மட்டுமே அடிப்படையாக கொண்டு அந்த ஊழலை வந்து மறைக்கிறதுக்காக சமூக நீதியும் பிஜேபி எதிர்ப்பு மனநிலையும் மட்டுமே காமிச்சு இத்தனை காலம் அரசியல் ஜெயிச்சதுக்கான காரணம் பிஜேபியோட அதிமுக சேர்ந்ததுனால அந்த ஒரே ஒரு பிளானோட வந்து அவங்க ஜெயிச்சுட்டே இருந்திருக்காங்க. தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜயனுடைய வருகை உண்மையான அரசியலையும்
வெளிப்படைத்தன்மையான அரசியலையும் உருவாக்கும் அப்படிங்கறதா எங்களுடைய தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொள்கை முடிவை தலைவர் மாநாட்டில் அறிவிச்சிட்டாருன்னு சொல்றீங்க. அதே போன்று ஒரு பூத் கமிட்டி மாநாடு கடைசியா நடந்தது. அதுல சமரசம் என்ற பேச்சுக்கு இடமில்லை. ஆனா மக்களுக்கு நல்லதுன்னா நாங்க எந்த முடிவையும் துணிஞ்சு எடுப்போம் அப்படின்னு சொல்றதுக்கான அர்த்தம் என்ன சார்? மக்களுக்கு ஒரு முடிவு என்னன்னா அதுக்கான பிரச்சாரத்தை உருவாக்குவோம். என்ன பிரச்சாரத்தை உருவாக்குறேன்னு நீங்க வந்து அடுத்த 3-4 மாசத்துல பார்க்க போறீங்க. பாஜக அதிமுகவுடைய கூட்டணி கிடையாது. இல்ல அது அந்த அர்த்தத்துல சொல்லவே இல்லை. அது நீங்களே ஒரு அர்த்தத்தை உருவாக்குறீங்க. தலித் மக்களுக்கான போராட்டம் வந்து 3 நாள் நடத்துறாரு. பிறகு வந்து சமூக நீதி கட்சியிலே வந்து திரும்ப சொல்றாரு சொல்றீங்க. தலித் மக்களுக்கான போராட்டம் வந்து கண்துடைப்புக்காக நடத்துறாருன்னு நினைக்கிறீங்களா திருமாவளவன்? இல்ல நான் அண்ணன் திருமாவளவன் வந்து கண் துடைப்பு நான் சொல்லவே மாட்டேன். கிட்டத்தட்ட 40 வருஷங்களாக வந்து தன்னுடைய வாழ்க்கையை இந்த மக்களுக்காக வந்து அவர் கொடுத்துட்டு இருக்காரு. ஆனால் எப்படி வந்து 2010 அடங்கமறு திமிரு எழுங்கிற அந்த அண்ணன், நான் காலேஜ் காலத்துல எப்பவுமே சொல்லுவேன், நான் காலேஜ் படிக்கும் போது 2004-2005 ரோட்ல இருந்து அண்ணனை பார்த்து அவருடைய பேச்சுக்களை வந்து கேட்டு வளர்ந்தவன் நான். அந்த திருமாவளவனை திருப்பியும் பார்க்கணும்னு நாங்கள் நினைக்கிறோம். நான் பர்சனலாக நினைக்கிறேன் அப்படி ஒரு பேசணும் அப்படின்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு பிரச்சனை வரும்பொழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி, இன்னும் இன்கேஸ் பார்த்து இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு தமிழக அரசு வந்து பர்மிஷன் கொடுக்கவே இல்லை. அதாவது ஒரு வன்னியர் சங்க மாநாட்டுக்கு மிகப்பெரிய அளவில் பர்மிஷன் கொடுத்து தமிழக அரசு பண்ணும் பொழுது ஒரு தலித் மக்கள் வந்து பாதுகாப்பு பண்ணும் பொழுது ஏன் வந்து அது வந்து மறுக்குது? எல்லாரையும் சமமா பார்க்கணுமே. அந்த சமமான பார்க்கக்கூடிய அரசு இல்லைங்கிறது தான் என்னுடைய பதிவு. அண்ணன் சொன்ன மாதிரி 2000 இருந்த திருமாவளவன் திருப்பி பார்க்கணும். வரக்கூடிய தேர்தல்ல திமுக இருமாப்போடு 200 அப்படின்ற இலக்கை முன் வச்சிருக்காங்க. தாவேக்காவுடைய இலக்கு என்ன? 26 ரிசல்ட் அன்னைக்கு பார்ப்போம். இருமாப்பு எங்க இருக்குன்னு பார்ப்போம். தாவேக்காவுடைய இலக்கு என்ன? தாவேக்காவுடைய இலக்கு என்ன? அதாவது இந்த மக்கள்கிட்ட போய் நாங்க 200 ஜெயிச்சிருவோம், 234 ஜெயிச்சிருவோம் அப்படிங்கிற ஒரு நம்பரை வச்சு மக்களை சிறுமப்படுத்துறது எங்க வேலை கிடையாது. எங்களுடைய பிரச்சாரமும் தலைவர்களுடைய மக்கள் சந்திப்பும் டிசம்பர் மாசத்துக்குள்ள மிகப்பெரிய பேர் அதிர்வுகளை உருவாக்கும். ரிசல்ட் 1977 ரிசல்ட் எப்படி உருவாச்சோ, அதாவது கலைஞர்கள் அவர்கள் வந்து 1971 48% வாங்கினார். நான் ஏன் அதை நான் பதிவு பண்ணிடுறேன், முக்கியமாக பதிவு பண்ணிடுறேன். இது எப்படி மாறும் நான் அப்படி ஒரு ஸ்டாட்டிஸ்டிக் சொல்லிடுறேன். திருப்பி எல்லாத்தையும் பதிவு பண்ணதான் 1971 48% அதிகமாக வாங்கினாரு, அதிகமாக ஜெயிச்சாரு. ஆனால் 77 24% தான் திமுக வந்து சுருங்குச்சு. இப்படிதான் பெருசா ஜெயிப்பாங்க. திமுக எப்பொழுதும் 2வது முறையாக ஜெயிச்ச சரித்திரம் கிடையாது தமிழக வரலாற்றில். மக்கள் நம்பிக்கையை மிகப்பெரியவர்கள் இழப்பார்கள். அதே மாதிரி 48% 24% ஆனதுக்கான காரணம், வெற்றி பெறும் பொழுது நீங்கள் கொடுத்த உறுதி அதோடைய நேர்மைத்தன்மை இல்லாத பொழுது மக்கள் தூக்கி எறிவார்கள். இங்க வெளிப்படைத்தன்மை கிடையாது. ஸோ அப்ப அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா 3 போலார் சிஸ்டம் 24% ஆனாரு. காங்கிரஸ் 40% இருந்து கம்மியாகி 16% ஆனாங்க. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இந்த 77க்கு அப்புறம் மாறும். எப்படி முதல்வர் பக்தாச்சலம் மிகப்பெரிய தவறு செஞ்சாரோ அதே மாதிரி காலம்தான். அன்னைக்கு கலைஞர் 48 24 ஆனாரு. பக்தாச்சலம் 35-40% 17 ஆனாரு. பக்தாச்சலம் யாருன்னு நான் உங்ககிட்ட விட்டுடுறேன், கலைஞர் யாருன்னு இப்போ விட்டுடுறேன். எம்ஜிஆர் அவர்கள் எப்படி வந்து 40 அன்னைக்கு 33% எடுத்தாரு, ஆனால் மெஜாரிட்டி கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணாரு. அதே மாதிரி தமிழக வெற்றி கழகம் ஆட்சியை உருவாக்கும். மக்கள் கன்டினியூஷன் தான் சார். நம்பர் எங்களுக்கு முக்கியம் இல்லைன்றீங்க. ஆனா அசெம்பிளில ஆட்சியை பிடிக்கணும்னா 117 அப்படின்ற மேஜிக் நம்பர் ரொம்ப அவசியம் அப்படிங்கிறது தான் கடந்த கால வரலாறு. இதே நீங்க நம்பர் முக்கியம் இல்லை. அதுதான் நான் சொல்ல வரேன். இந்த பிஜேபி வந்து இருமாப்புடன் எலெக்ஷன் முன்னாடி சொன்னாங்க பாத்தீங்களா, 400 தொகுதி ஜெயித்திடுவோம் அப்படின்னு சொன்னார் பாருங்க. அந்த கதை தான் திமுக ஆக போகுது. இப்ப நாங்க 200 தொகுதி ஜெயிச்சிருவோம் அப்படின்னா மக்கள் வந்து சொல்லும் போது ஒரு சைபரை கட் பண்ணிடுவாங்க. 200ங்கிற ஒரு சைபரை வந்து ஒரு சைபரை கட் பண்ணும் பொழுது 2011 என்ன ரிசல்ட் வந்துச்சு அதே ரிசல்ட் திருப்பி ரிப்ளை ஆகும். எம்ஜிஆர் அதிமுக கட்சி தொடங்குறதுக்கு முன்னாடி 15 வருஷம் திமுக ஓட் பண்ணாரு.
அவர் திமுக விட்டு வெளியே போகும்போது திமுக கட்டமைப்புல இருந்து 15 மாவட்ட செயலாளர்கள் அவர் கூட போனாங்க. அவர் கூட மிகப்பெரிய கட்டமைப்பு இருந்து 15 வருஷம் அவர் அதுக்கு முன்னாடி மக்களை சந்திச்சிருந்தார். இதுவரை நேரடியாக பொதுமக்களையே சந்திக்காத தாவேகா தலைவர் விஜய்க்கு மக்கள் ஏன் ஓட்டு போடணும்? 2வது கேள்வி, தாவேகா இது வரைக்கும் நீங்களே ஒரு 10 பிரச்சனைகள் பேசுனீங்க. 10 பிரச்சனைக்கும் குரல் கொடுக்க மாட்டீங்க, 10 பிரச்சனைக்கும் போராட மாட்டீங்க. ஆனா தாவேகாவுக்கு மக்கள் மட்டும் ஓட்டு போடுவாங்க அப்படின்றத எப்படி நம்புறீங்க? அதாவது ஒரு நிமிஷம். அதாவது நான் திருப்பி சொன்னேன், ஒவ்வொரு காலத்திலையும் ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து உருவாக்கப்படும். நீங்க 1950கள் 60கள் 70களை பார்த்தீங்கன்னா நாடகம் ஒரு முக்கியமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் சினிமாங்கிற ஒரு விஷயத்த வந்து அறிஞர் அண்ணா பயன்படுத்தினார் எம்ஜிஆர் மூலியமா. ஸோ சினிமாங்கிற ஒரு உருவாக்கம் வந்து மக்களோட நேரடியாக தொடர்பு இருக்கிறது. அதில் நிறைய நல்ல விஷயங்கள் உருவாக்கப்படும், கமர்ஷியலுக்காக சில விஷயங்கள் உருவாக்கப்படும். மக்கள் நல்ல விஷயங்களை உருவாக்கக்கூடிய ஒரு நல்ல நடிகனாகவும் தன்னுடைய வீட்டோடைய ஒரு மகனாகவும் பார்க்கும்போது தான் நீங்கள் அந்த சினிமா இண்டஸ்ட்ரியில் நம்பர் 1 வர முடியும். நம்பர் 1 வரணும்னா நீங்கள் அந்த வீட்டுக்குள்ளே ஒரு நம்பிக்கை உருவாக முடியாது. அப்படி வந்து இந்த 30 வருஷத்தில் சமூகத்தில் என்னென்னலாம் பணிகள் செய்யணுமோ ஒரு நடிகரோட சேர்ந்து எல்லா விதத்துலையும் அவர் குரல் கொடுத்துருக்காரு. தலைவர் வந்து பேசியிருக்கிறாரு. அரசியல் என்ட்ரி ஆன பிறகு நான் எக்ஸாம்பிளே சொல்கிறேனே, வகுப்புக்கு எதிராக நான் ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்கலாம். தலைவர் விஜய் அவர்கள் வந்திருந்தாருன்னா 50,000 பேர் 1 லட்சம் பேர் சென்னையில் ஒரு முடக்க வச்சிடலாம். ஆனால் அது சொல்யூஷன் கிடையாது. தமிழக வெற்றி கழகம் ஒரு தீர்வை நோக்கிய ஒரு கட்சியாக உருவாக்கணும்னு தலைவர் நினைக்கிறாரு, நாங்களும் அதான் நினைக்கிறோம். அதனால போய் நின்று வீட்டுக்கு வெளியே நின்று நுங்கம்பாக்கத்தில் வந்து பர்மிஷன் வாங்கி 6 மணிக்கு ஆர்ப்பாட்டம் நடத்தி இவங்கெல்லாம் கூப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் ஆர்ப்பாட்டம் முடிச்சிருங்கிறது எங்களுக்கு கிடையாது. நீ சொன்னாங்களே, அதாவது எங்களுடைய ஆன்லைன் ஆஃப்லைன் மீடியாஸ் இருக்கும். ஒரு தகவலை பதிவு பண்ணும் பொழுது சோசியல் மீடியா மூலியமாக இன்னைக்கு எல்லா மக்களுக்கும் பிரச்சாரத்தை உருவாக்கிட்டு இருக்கோம். ஒரு பிரச்சனை இன்னைக்கு எங்க விவாதம் வருது, மீடியாக்கள் மூலமா உருவாவதோட இன்னைக்கு ஒரு மக்கள் தன்னுடைய பதிவை தன்னுடைய மொபைல் மூலயமா ட்விட்டர்லேயோ யூடியூப்லேயோ தன்னோட பதிவை பண்ணும் பொழுது இந்த பிரச்சாரத்தை நாங்கள் கடுமையாக இப்போ வகுப்பை நாங்கள் வந்து கேம்பெயின் ஸ்டார்ட் பண்ணுறோம். நாளையிலிருந்து தமிழக அரசு ஃபைல் பண்ணோன்னு. அப்போ நாங்கள் மக்கள்கிட்ட விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்துறது தான் வந்து ஒரு கட்சியோடைய ஆர்ப்பாட்டத்தோடைய வலிமை. ஸோ அந்த காலத்தில் எப்படி வந்து சினிமாவை யூஸ் பண்ணாங்களோ இந்த காலத்தில் மக்களுடைய சமூக வலைத்தளங்கள் மூலயமா எங்களுடைய போராட்டத்தை எங்களுடைய கட்சித் தலைவருடைய அறிக்கை மூலமாகவும் அவருடைய பேச்சுக்கள் மூலியமாகவும் நாங்கள் வந்து கொண்டு போய் சேர்த்து அது ஒரு விவாத பொருளாகும் பொழுது நீங்களே அதை எடுத்து ஒரு டிபேட்டாக மாற்றும் பொழுது அது அரசுக்கு ஒரு அழுத்தம் வருது. ஒரு நிமிஷம். ஸோ எங்களுடைய மக்கள் பிரச்சாரம் எப்போ வந்து உண்ணாவிரதம் இருக்கணும், எப்போ வந்து மக்களோட உண்மையா வந்து நிக்கணுங்கிற அந்த ஸ்ட்ராட்டஜிகள் வந்து எங்களுடைய ஒரு உருவாக்கத்தில் உருவாகிறது. ஒரு கட்சியோ நீங்க ஏன் அப்படி செய்யல, அந்த கட்சியை பார்த்து நீங்க ஏன் இப்படி செய்யல. இப்ப திமுக வந்து ஒண்ணு இல்ல, திமுக வந்து வகுப்புக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க. என்ன சொல்யூஷன் ஆச்சு? ஒரு நிமிஷம். ஆர்ப்பாட்டமும் போராட்டமும் எப்பொழுது தேவைங்கிறது நாங்க நிர்ணயிப்போம். ஆனா திமுக ஆளுங்கட்சியா இருந்துட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க, ஏன் தமிழக அரசாணை கேஸ் ஃபைல் பண்ணல? இப்ப அந்த ஆர்ப்பாட்டங்கிறதே ஒரு கண் துடைப்பு அப்படிங்கிறத நாங்க சொல்ல முடியும். ஆனா அது சொன்னா அரசியல் ஆயிடும். எங்களுடைய குறிக்கோள் இன்னைக்கு திமுகவோட கொள்கைக்கும் தாவகவுடைய கொள்கைக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது. திமுகவை அழிப்பது எங்களுடைய நோக்கம் இல்லை, அதை நான் பதிவு பண்ணிக்கிறேன். ஆனால் எதிர்கட்சியாக இருந்த பொழுது திமுக என்னெல்லாம் சொல்லி வாக்குறுதி கொடுத்து ஆட்சிக்கு வந்தார்களோ அதுவே ஆளுங்கட்சி ஆன பிறகு விவசாய கொள்கையிலும் சரி வகுப்பு கொள்கையிலும் சரி எல்லா கொள்கையிலையும் அவர்கள் வந்து வேறு மாதிரி செயல்படுறதுனால தான் நாங்கள் எங்களுடைய அதாவது இம்ப்ளிமெண்டேஷன் சொல்லுவோம். நீங்கள் எதிர்கட்சியாக இருக்கும்போது என்ன சொன்னீங்களோ அதை ஏன் இம்ப்ளிமெண்ட் பண்ணல? ஒன்றும் இல்லை, இன்னைக்கு இபி விலையை ஏற்ற போகிறாங்க நியூஸ் வருது. 8 வருஷமா 21 முன்னாடி 8 வருஷத்துக்கு மேலே ஏற்றாமல் மெதுவாக வச்சுருந்தாங்க. ஆனால் இவங்க வந்து வருஷம் ஏற்றிக்கிட்டே இருக்கிறாங்க. கேட்டால் மத்திய அரசு சொல்லிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இதே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த வந்து மத்திய அரசு சொன்னாங்க, ஒன்றிய அரசு சொன்னாங்க, அதனால நாங்கள் செய்கிறோன்னு சொல்லும் பொழுது அப்போ ஒன்றிய அரசுடைய அடிமையா அப்படின்னு அவரை பார்த்து கேட்ட ஒரு திமுக இன்னைக்கு அதே மாதிரி கிட்டத்தட்ட இண்டஸ்ட்ரி ரன் பண்றவங்க இன்னைக்கு ரன் பண்ணவே முடியல. தொழிலதிபர்கள் எல்லாருமே கோயம்புத்தூர் பக்கம் சிறு குறு வியாபாரிகள் எல்லாருமே 35-36% இபி விலை ஏற்றதுனால அங்க ஜிஎஸ்டி விலை ஏற்றுனாங்க, அவங்க ஒரு குரலை வந்து நசுக்கிறாங்க, இவங்க வந்து இபி விலை ஏற்றுறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு மக்களுக்கு எதிரான ஒரு விஷயத்த அழகா உருவாக்கிட்டு இது பிரச்சனை வரும் பொழுது டக்குன்னு டைவர்ட் பண்ணிடுவாங்க. கவர்னரை நாங்கள் எதுக்குறோம்,
கவர்னருக்கு என்ன அதிகாரம் இருக்கு? ஓகே, ஹைகோர்ட் சுப்ரீம் கோர்ட் போனீங்க, ஜட்மெண்ட் வாங்கணும், நம்ம நிரூபிச்சிட்டோம், கான்ஸ்டிடியூஷனல் ரைட்ஸ் இருக்கு. அதே மாதிரி வஃபுக்கு போயிருக்கலாமே இந்நேரம், ஏன் போல? ஸோ அந்த மாதிரி எதிர்க்கட்சியா இருக்கும் பொழுது எத்தனை போராட்டங்கள் செய்தார்களோ அத்தனை போராட்டம்லாம் பி ஷாக். திருமாவளவன் போராடிட்டு இருக்காரு, கம்யூனிஸ்ட் தோழர்கள், அதாவது கம்யூனிஸ்ட் தோழர்கள் ஒரு சங்கம் கேட்குறாங்க. அந்த சங்கம் கடைசியில் போய் எங்க வாங்கினாங்க? ஹைகோர்ட்ல போய் வாங்கினாங்க. கூட்டணி கட்சிக்கு அதான் நிலைமை. எல்லாமே போராட்டம், எல்லாமே நான் கொஸ்டின் கேட்கணும், எல்லாமே அரெஸ்ட்டு. அப்ப இது ஒரு நாடகத்தனமான ஒரு விளம்பர ஆட்சிங்கிறது தான் எங்களுடைய பதிவு. ஒரு நிமிஷம், அதுதான் நான் சொல்ல வரேன். மக்களை எப்படி சந்திக்க போறாருன்னு பாருங்கன்னு தான் நான் சொல்ல வரேன். ஒரு நிமிஷம், அதாவது நான் ஒன்னே ஒன்று பதிவு பண்ணிக்கிறேன், தமிழக அரசுக்கு பதிவு பண்ணிக்கிறேன், மீடியா நம்பர்களுக்கு பதிவு பண்ணிக்கிறேன். போறது பிரச்சனை கிடையாது. அதுக்கு தான் இப்போ வந்து ஒரு கட்டமைப்பு உருவாகிட்டு இருக்கோம். இப்போ கோயம்புத்தூர்ல போனோம், அது கட்சி கிரௌடு கிடையாது. நிறைய பேர் நீங்களாம் சொல்றீங்க ரோட் ஷோ போறாருன்னு. ரோட் ஷோங்கிற பிளானே கிடையாது. தயவு செய்து நீங்க வந்து மாத்துங்க. தலைவர் விஜய், ஒரு நிமிஷம் நான் பேசுறேன். இதே மதுரைக்கு அங்க வந்து அவர் திண்டுக்கல் ஷூட்டிங் போகும்போது இவ்வளவு நாள் விஜய் வந்து எங்க போறாரு, எங்க ஷூட்டிங் போறாருன்னு சொல்றது கிடையாது. எந்த அப்டேட் இல்லாம அவரால் போக முடியும். அப்போ நாளைக்கு நான் ஷூட்டிங் போறேன்னு முன்கூட்டியே சொல்லி அங்க எதிர்பாராத ஒரு ரோட் ஷோ நடக்கணும் அப்படின்னு திட்டமிட்டது தானே? இல்ல இது வந்து பார்க்கணும்னு ஏற்கனவே ரசிகர்கள் பார்க்க முடியல. இப்போ நான் இறுதி கட்ட படப்பிடிப்புக்கு நான் போறேன்னு அவர் சொல்லிட்டே போறது வந்து அது இல்ல நம்ம சொல்லப்படாத ஒரு ரோட் ஷோ தானே? சார் கோவையில இருந்து ரோட் ஷோ உங்களுக்கு தேவைப்படுது, ரசிகர்கள் வர தேவைப்படுது. அத நாங்க சொல்லல, வரல. சரி, நான் அது பதில் சொல்லிடுறேன். அதாவது தோழர், இன்ஃபர்மேஷன் வந்து முன்னாடி ஒரு நடிகராக இருக்கும் பொழுது இன்ஃபர்மேஷன் பாஸ் ஆகாது. ஆனால் இவர் போற விஷயம் யாரால லீக் பண்ணப்படும்? திமுகவுடைய இன்டெலிஜென்ஸ் மூலமா லீக் பண்ணப்படுது. அவ்வளவுதான். டிக்கெட் புக் பண்ண உடனே இவர் வராரு, இவருக்கு என்ன அந்த லீக் வந்து வெளியே வர்றது, அவ்வளவுதான். இப்போ நாங்கள் வந்து ஐயோ இவர் வராருன்னு பேனர் அடிச்சு ஒட்டல. அங்க எங்க வந்து கோயம்புத்தூர்ல வந்து எங்க வந்து பூத் லெவல் மீட்டிங் நடந்துச்சு அப்படிங்கிற ரூட் தெரியும் எல்லாத்துக்கும். அப்போ மக்கள் வந்து யாருமே ஒரு விளம்பரம் போல தாவேகா சார்பாக ரோட் ஷோ பண்ண போறேன்னு. ஆனால் ஹோட்டலுக்கு வெளியே வரும் பொழுது 20,000-25,000 மக்கள் நிற்கும் பொழுது எந்திரிச்சு நிக்கலன்னா மக்கள் வந்து கோவப்படுறாங்க, பார்க்க முடியலன்னு. அப்ப போலீஸே அங்க சொன்னாங்க, நீங்க எந்திரிச்சு முகத்தை காமிச்சிட்டு போங்க, மக்கள் விலகிடுவாங்க. லோக்கல் எஸ்பியே சொன்னாரு, நீங்க ரோட்ல போகும்போது சார் கொஞ்சம் முகத்தை காமிச்சிட்டு போவாங்க, உங்களை முகத்தை பார்த்துட்டா விலகிடுவாங்க அப்படின்னு. ஸோ அப்ப அந்தந்த காவல்துறை அதிகாரிகளே என்ன செய்யணும்னு தவிக்கிறாங்க. ஏன்னா மக்களுடைய கூட்டம் வந்து இயற்கையா குடும்பமா வருது. நீங்க குடும்பங்களோட கட்சியை விட்டுருங்க. ஒரு பெண்களும் ஒரு நிமிஷம் சார், நான் திருப்பி சொல்ல வரேன். கட்சி ஒரு நிமிஷம் நான் பேசிக்கிறேன். இதே தான் வந்து நீங்கள் வந்து எம்ஜிஆர் அவர்களும் சொன்னீங்க, நடிகர் வந்தார் கூட்டம் வந்துச்சுன்னு சொன்னீங்க. என்டிஆருக்கு சொன்னாங்க நடிகர் வராங்க கூட்டம் வந்துச்சுன்னு சொன்னாங்க. இந்த கூட்டம் எதுக்காக வந்துச்சு, அவரை எதுக்காக பார்க்க வந்தாங்கிறது எலெக்ஷன் ரிசல்ட் அன்னைக்கு உங்களுக்கு தெளிவாக தெரியும். அது வரைக்கும் நான் ஆர்குமெண்ட் பண்ணிட்டு இதுக்காக பார்க்க வந்தாங்களா அதுக்காக பார்க்க வந்தாங்க. நாங்கள் வந்து அங்கே இருக்கிற கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான மக்கள் ரோட்டில் நின்றுருந்தாங்க. நான் போய் சர்வே எடுத்து நீங்கள் எதுக்காக பார்க்க வந்தீங்கன்னு கொஸ்டின் இல்லை. ஒரு நான் ஒரே நிமிஷம் நீங்க போறத வந்து இன்டெலிஜென்ஸ் லீக் பண்ணிட்டாங்கன்னு சொல்றீங்க. இன்னமும் நான் சொல்லக்கூடாது, போஸ்ட் ப்ரொடக்ஷன்ஸ் வேலை நடந்துட்டு இருக்கு. சென்னையில அவர் எங்க வராரு போறாரு, அந்த ஷூட்டிங் முடிஞ்சு இன்னமும் போயிட்டு இருக்கு. ஏன் அத வந்து இன்னமும் இன்டெலிஜென்ஸ் அத மட்டும் பண்ண வேண்டிய அவசியம் என்னவா இருக்கு? அது நீங்க மதுரையில வெளியூர்ல போறாரு, அத மட்டும் இன்டெலிஜென்ஸ் லீக் பண்ணுது. இப்பவும் விஜய் வந்து தனியா தான் இருக்காரு. நீங்க ஒரு குற்றச்சாட்டை சொல்லும் போது அப்ப எல்லாத்தையும் தானே லீக் பண்ணணும். அத மட்டும் தனியா லீக் பண்ண வேண்டிய அவசியம் என்னவா இருக்கும்? அது அவங்க கிட்ட தான் கேட்கணும். ஒரு பாதுகாப்பு, நிறைய இடத்துல பாதுகாப்பு கொடுக்கறதே இங்க கொஸ்டினா இருக்கு. இங்க வரும் பொழுது கிட்டத்தட்ட நீங்க ரோட்ல கிட்டத்தட்ட 1,00,000 மக்கள் அங்கிருந்து நிற்கும் பொழுது எங்களுக்கு பாதுகாப்பு தான் மிகப்பெரிய பிரச்சனை. அதுக்கு தான் இப்போ வந்து டோட்டலா, ஏன்னா மக்கள் பாதுகாப்பு எங்களுக்கு முக்கியம். அதான் நான் லாஸ்ட் டைம் மீட்டிங்லேயே சொன்னேன். நான் ஏர்போர்ட்ல இந்த ஈவெண்ட்டுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சு ஒரு பெண்கள் தன்னுடைய குழந்தைங்களை கூட்டிட்டு வந்து நிற்கிறது வந்து க்ரௌட் வந்து மொபைலைஸ் பண்ணவே முடியாது. நீங்க அதை நல்லா நீங்க எங்க வேணா வீடியோ எடுத்துக்கோங்க. இட்ஸ் நாட் அ க்ரௌட், இஸ் மொபைலைஸ் க்ரௌட். ஒரு சாதாரண ஒரு பெண்மணி குழந்தைய தூக்கிட்டு வந்து குழந்தைய கொடுக்குற அளவுக்கு வராங்கன்னா ஒரு இன்டென்சிட்டிவா அவங்க உள்ள வராங்க. பார்க்கணும், அவரோட பார்க்கணும், பேசணும்னு ஓடி வராங்க.
ஸோ அப்போ அதுக்கான செக்யூரிட்டி சிஸ்டத்தை உருவாக்குறதுக்கு தமிழக அரசோட காவல்துறையோட பேசிகிட்டு இருக்கோம், அதுக்கான செக்யூரிட்டி சிஸ்டம் உருவாக்கிட்டு இருக்கோம், ஒய்பிரியோட பேசிகிட்டு இருக்கோம். ஸோ இதுதான் ரீசனை தவிர அவருடைய மக்கள் சந்திப்பு ஒரு இது வரைக்கும் எப்படி இருக்குங்கிறத நீங்க கூடிய விரைவில் பார்ப்பீங்க. அது உண்மையாக இருக்கும், நேர்மையாக இருக்கும். ஒரு அது ஆல்ரெடி மக்களோட செஞ்சுட்டு தான் இருக்கிறாரு. நீங்க தேவைப்படும் பொழுது அந்த ஏர்போர்ட்ல மதுரை வரதுக்கு முன்னாடி அந்த ஏர்போர்ட் தேவைப்படும் பொழுது பிரஸ் வந்து அவரே சந்தித்தாரு. ஒரு நிமிஷம். அதாவது எனக்கு ஒண்ணுமே புரியல. இப்பதான் 2 வருஷமா கட்சி ஆரம்பிச்சு மக்களுக்கு நல்லது செய்யணும், சினிமாவை வந்து ஒரு மிகப்பெரிய சேலரியை விட்டுட்டு வந்துட்டு ஒரு நேர்மையா செய்யணும், பவுஃபுல்லேருந்து எல்லாம் செய்யும்போது இவருக்கு என்ன கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்னு கேட்கும்போது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களையோ இல்லை எல்லா அமைச்சர்களை பார்த்து ஏன் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லையும் நீங்கள் வந்து மந்த்லி ரிவ்யூ பண்ண மாட்டேங்கிறீங்க, வெளிப்படைத்தன்மையான அரசை வந்து ஏன் உருவாக்க மாட்டேங்கிறீங்க அப்படிலாம் கேட்கறது இல்லை. ஊட்டியில் கொஸ்டின் கேட்குறாங்க முதலமைச்சரை பார்த்து, சார் இந்த கிளைமேட் எப்படி சார் இருக்கு, என்ன அழகான கொஸ்டின். ரைடு போயிட்டு இருக்கு, ஓஃபு பிரச்சனை இருக்கு, வடகாடில் மக்கள் மண்டை உடஞ்சி ஒவ்வொருத்தரும் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிட்டு இருக்கான். அங்கே எஸ்பி ஸ்டேட்மெண்ட் கொடுத்து ஹைகோர்ட் வந்து கண்டவுன் பண்ணிட்டு இருக்கு கவர்மெண்ட்ல ஒயிட் காலர்னு சொல்லிட்டு கலெக்டரை திட்டிட்டு இருக்காங்க. ஆனால் உங்க மீடியா நண்பர்கள் என்னத்தமா சொல்றாங்க, சார் ஊட்டி கிளைமேட் எப்படி சார் இருக்கு, அப்புறம் இன்னும் நிறைய திட்டங்கள் கொண்டு வருவீங்களா சார். என்ன திட்டம், ஏது திட்டம், அதெல்லாம் கிடையாது, நிறைய திட்டங்கள். அவரும் நிறைய திட்டங்கள் நாங்கள் கொண்டு வருவோம். அடுத்தது சார் நெக்ஸ்ட் விசிட் எப்படி சார் வருவீங்க ஊட்டிக்கு, உடனே அவரும் கூடி சீக்கிரத்தில் வருவேன். என்ன ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் நீங்கள் நடத்துறீங்க, ஆனால் வரத்துக்கு முன்னாடி எங்களை பார்த்து இவ்வளோ கொஸ்டின்ஸ் என்ன பண்ண போறீங்க, என்ன செய்ய போறீங்க, எப்போ மீடியா பண்ண தோழர் நல்லது செய்ய வரோம். அண்ணன் கேட்ட கேள்வி 3 கேள்வி முதலமைச்சரை பார்த்து, அமைச்சர்களை பார்த்து, செந்தில் பாலாஜி அண்ணனை பார்த்து, நேரண்ணை பார்த்து, வேலண்ணை பார்த்து கொஸ்டின் கேளுங்க தயவு செஞ்சு. அப்ப வாய்ப்பு இல்லையா திருநாள்? ஒரு நிமிஷம். அப்ப உங்களுக்கு வாய்ப்பு இல்லையா? உங்களுக்கு வாய்ப்பு கேட்கல. எந்த சேனல் நீங்க, எந்த சேனல் அண்ணன்? ஆனா உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்காம இருக்கும் புதிய தலைமுறைக்கு. அதாவது மக்கள் சந்திப்போட உங்களை சந்திக்கணும்னு அவருக்கு நிறைய ஆர்வங்கள் இருக்கு. எந்தெந்த இஷ்யூஸுக்கு எப்பப்ப அட்ரஸ் பண்ணணும் அதான் சொல்ல, இதெல்லாம் ஒரு ஸ்ட்ராட்டஜி பிளான். அந்த ஸ்ட்ராட்டஜி பிளான்ல கண்டிப்பா இங்க இருக்க ஒவ்வொருத்தரையும் சந்தித்து உங்களுடைய கேள்விகளை ஜனநாயக மூலமாக எதிர்கொண்டு பேசுவார். ஃபைனல் கொஸ்டின். உங்களுக்கு முதலமைச்சர்கிட்ட அப்பாயின்மெண்ட் நானே பிக்ஸ் பண்ணி கொடுக்குறேன். புரியல திருப்பி சொல்லுங்க. நீங்க நிறைய சினிமா எடுக்கலாம் நினைக்கிறேன். ஐபத்திக்கல் கொஸ்டின்லாம் கேக்குறீங்க. நாங்க திருப்பியும் சொல்றோம், மக்களுடைய சந்திப்பு பிரச்சார உருவாக்கம் கூடிய விரைவில் தலைவரும் கட்சியும் வந்து நம்ம அனௌன்ஸ் பண்ண பிறகு தமிழகம் முழுவதும் மக்களுடைய சந்திப்பு அவரோட இருக்கும் பொழுது தாவேகாவுடைய மக்களுடைய செல்வாக்கும், அதாவது இன்னைக்கு இங்க இருக்கிற 100 பேர்ல உங்க மனசாட்சி தொட்டு சொல்லுங்க, திமுக அதிமுக எல்லாத்தையும் விட்டுருங்க, மாற்றம் ஒண்ணு வேணும்னு நீங்க நினைப்பீங்க. லேட்டஸ்ட் சர்வே நாங்கள் எடுத்தோம், மாற்றம் வேணும்னு நினைப்பீங்க. சார் 70 வருஷமா ஒரே கட்சி எப்படி பக்தவச்சலத்தையும் அன்னைக்கு இருந்த கருணாநிதி சார் அவர்களையும் தூக்கி போட்டு புதுசாக ஒன்று வேணும்னு எதிர்பார்த்தாங்களோ எல்லாருக்குமே சார் ஒரு மாற்றம் வேண்டும். அந்த மாற்றத்தில் தாவேகா எப்படி ஃபிட் ஆக போகுதுங்கிறது தான் அடுத்த உங்களுக்கான ஒரு கொஸ்டினாக இருக்கும். அந்த மாற்றத்தில் தமிழக வெற்றி கழகமும் தலைவர் விஜய் அவர்களும் கரெக்டாக ஃபிக்ஸ் ஆவார். அதுக்கான பயண திட்டங்கள் உருவாகும். அதுதான் சொல்ல வரேன். இதெல்லாம் வந்து நீங்க டிசம்பர் மாசத்துக்கு அப்புறம் பாருங்க. தனியா கலந்தாடுகிற பட்சத்துல திமுக வெற்றி பெறுங்கிற சூழல் தான் இருக்கு. தாவேகா திமுக வெற்றி பெறுவதை விரும்புகிறதா? ரிசல்ட் நீங்க உங்க பேரை கூப்பிடுறேன். என்னன்னு தெரியும். சரி கூப்பிடுறோம். இல்ல வச்சு நெக்ஸ்ட் வீக் சொல்றோம். ரொம்ப நன்றி.